நீங்கள் ஒரு ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமாம், தலைவர்னு தான் ரெஃபர் பண்ணுறீங்க அவரை. ரஜினிகாந்த் அவர்கள் இதில் நடிக்கிறதா இருந்து அவருக்காக ரெட்ரோவை நீங்கள் பண்ணியிருந்தா என்ன சேஞ்சஸ் இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் அது? இல்லை, இந்த கதை நான் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி வந்து இது ஒரு தடவை தலைவர் சும்மா நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து போயிட்டு இருக்கப்போ வந்து அவர் ஒரு படம் சும்மா கேஷுவலாக ரெஃபரன்ஸ் சொன்னார். ஒரு படம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த படம் எதுனா ஒரு லாஃப்டரை வந்து மெடிசினாக ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ரியலாகவே ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து உடம்புல நோய்வாய்ப்பட்டுறார் ஒருத்தர், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய பணக்காரர். அவர் வந்து ஹீ பிலீவ் தட் ஒருத்தன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு சிரித்தான் அப்படின்னா உடம்புல இருக்கிற ஹார்மோன் சுரப்பு இது எல்லாமே மாறி கொஞ்சம் உடம்பு பெட்டர் ஆகுன்ற மாதிரி அவர் பிலீவ் பண்ணிவிட்டு அவர் வந்து வாண்டடாக அவர் வந்து எப்படின்னா சும்மா சிரிக்கிறது, அதாவது வந்து ஜஸ்ட் ஜென்ரல் சிரிக்கிறது, அவருக்கு பிடிச்ச காமெடி படங்கள் பார்க்குறது, சார்லி சாப்ளின் படங்கள் பார்க்குறது, அந்த மாதிரி பார்த்து அவரே சிரிச்சிட்டே இருந்திருக்காரு. ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒரு ஃபிலிம் தான். பட் ஆனால் அது ரொம்ப பழைய படம். அது வந்து அது ஜென்ரலாக நாங்கள் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தை பற்றி ஒரு டாபிக் வந்து அந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த லாஃப்டர் மேட்டரை வச்சு நான் ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு ஒன்று யோசிச்சு அது அவருக்குன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று பண்ணி தான் போய் இந்த கதையை சொன்னேன். பட் அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அது மோர் ஆஃப் ஒரு லவ் ஸ்டோரியாக தான் மாற ஆரம்பிச்சிச்சு அந்த பாயிண்டில். அப்புறம் ஸோ சார் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு அது வந்து என்னமா இருந்திருக்கும், ஒரு ஒரு கபாலியில் இருந்த மாதிரி வந்து அவரோட மனைவியை தேடி போகிற மாதிரி இந்த மாதிரி. ஏன்னா இப்போ இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு போன இதாக இருக்கும். அவருக்கு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான சில விஷயங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்போம். பட் அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு செட் ஆகிருக்குன்னு தான் தோணுது எனக்கு. அவருக்கு சொன்ன வெர்ஷன்லேருந்து நிறையா மாறிடுச்சு கதை, நிறையா மாறி இப்போ இருக்கிற வெர்ஷன். ஸோ இப்போ இருக்கிற அந்த ரெட்ரோட ஸ்கிரிப்டுக்கு வந்து ஐ திங்க் சூர்யா சார் தான் ரொம்ப கரெக்டான இதாக தான் எனக்கு படுது. சூர்யா சாருக்கு ஃபஸ்ட்டு போய் நரேட் பண்ணும் போதே அவரே அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவரே கேட்டார், நீங்கள் இது தலைவர் சொன்ன ஸ்கிரிப்டாக இது அப்படின்னு கேட்டார். ஆமாம், முன்னாடி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அவர் என்ன சொன்னார்னா வந்து இது வந்து அந்த இந்த கேரக்டர் படிக்கும்போது வந்து இது ஒரு 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 மாஸ் ஹீரோ, அதாவது மாஸ் ஹீரோன்றதை விட இப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு ஐகானிக். ஏன்னா இப்போ அவருக்குன்னா நம்ம வந்து நிறையா என்ன சொல்கிறது, அந்த கேரக்டர் ரொம்ப வல்னரபுள் ஆக்கணும், அந்த மாஸ் மொமெண்ட்டை பிலீவபிள் ஆக்கணுன்ற அவசியம் வந்து அவருக்கு தலைவருக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து இன்னும் ஒரு வார் ஃபைட் பண்ணுறாருன்னா அதுக்கு ஸோ அது சூர்யா சார் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு ஆக்டராக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறான்றது இருக்குல்ல. ஸோ அவர் என்ன சொன்னார், இன்னும் அதை இந்த கேரக்டர் இன்னும் மோர் பிலீவபுளாகவும் மோர் வல்னரபுளாகவும் ஆக்குனா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து அது அவர் மட்டும்தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அது ஃபோர்கான் கன்க்ளூஷன். ஆடியன்ஸ்க்கே அவர் இந்த இடத்துல ஆமாம், அது ஏன்னா அந்த மனுஷன் தான் வருவாங்க. இப்போ அவர் வந்து இவ்வளோ பேர் அடிக்கிறாருன்னா பீப்புள் நோ தட் பிகாஸ் அது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ சூர்யா சார் சொன்னப்போ வந்து இது மோர் ஆஃப் ஒரு ஒரு அந்த கேரக்டராக இன்னும் கொஞ்சம் டீப்பராக எழுதி இன்னும் வல்னரபுளாக பண்ணால் அந்த மொமெண்ட்லாமே வந்து மோர் பிலீவபுளாக இருக்கும் அந்த மார்க். ஸோ அதனால தான் இப்போ ரீசனிங்காலாம் வைக்கிறோம்ல. இப்போ வந்து அவரால் ஏன் இவ்வளோ பேர் அடிக்க முடியுது, சண்டை போட முடியுதுன்னா சின்ன வயசில் வந்து அவர் கராத்தே கற்றுக்க ஆரம்பித்தார், ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கதைக்கு கொண்டு வரும். இப்போது தலைவர் பண்ணியிருந்தாருன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.